மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தங்கத்தின் விலை குறித்தான அண்மை செய்தி. சவரனுக்கு 1600 ரூபாய் குறைந்து 1,12,960 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது ஒரு சவரன் ஆபரண தங்கம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1600 ரூபாய் குறைந்திருக்கிறது. கிராமுக்கு 200 ரூபாய் குறைந்திருக்கிறது. ஒரு கிராம் 14,120 ரூபாய்க்கு விற்பனையாவதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. கடந்த சில நாட்களாக தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. தங்கம் விலை சவரனுக்கு இன்று 1600 ரூபாய் குறைந்திருக்கிறது. ஒரு சவரன் 1,12,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் குணசுந்தரி. இப்ப தங்கம் விலை சவரனுக்கு 1600 ரூபாய் குறைந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் பூர்ணிமா. தங்கம் விலை கிராமிற்கு 200 ரூபாயும் சவரனுக்கு 1600 ரூபாயும் குறைந்து ஒரு கிராம் 14,120 ரூபாய்க்கும் சவரன் 1,12,960 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. குறிப்பாக நேற்றுக்கு முன்னதாகவே தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருந்த நிலையில் நேற்றும் தங்கத்தின் விலை சவரனுக்கு 4,640 ரூபாய் என்பது குறைந்த நிலையில் தற்பொழுது இன்று காலையும் மீண்டும் சவரனுக்கு 1,600 ரூபாய் என்பது குறைந்திருக்கிறது. குறிப்பாக தங்கம் தற்பொழுது 1 லட்சத்தையும் தாண்டி விற்பனையாகிற ஒரு சூழலில் தான் தங்கத்தின் விலை என்பது தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருந்தது. குறிப்பாக இந்த 2 நாட்களாக தங்கத்தின் விலை என்பது குறைந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக தங்கத்தை பொறுத்த வரைக்கும் பொதுமக்களுக்கு தங்கத்தின் மீது ஒரு முதலீடு செய்தோமானால் அது ஒரு பாதுகாப்பான முதலீடாக கருதி வர ஒரு சூழல் இருக்கிறது. இந்த நிலையில் தங்கத்தின் விலை 1 லட்சத்தையும் தாண்டி விற்பனையாவது பொதுமக்களிடையே தங்கத்தை மீண்டும் வாங்க முடியுமா என்ற ஒரு கேள்வியையும் அச்சத்தையும் தொடர்ந்து ஏற்படுத்தி வந்த நிலையில் தற்பொழுது தங்கத்தின் விலை 2வது நாளாக மீண்டும் குறைந்திருக்கிறது. குறிப்பாக இன்று சவரனுக்கு 1,600 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 14,120 ரூபாய்க்கும் சவரன் 1,12,960 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இன்று தங்கம் எவ்வாறு குறைந்திருக்கிறதோ அதே மாதிரி வெள்ளியும் சற்று குறைந்திருக்கிறது. வெள்ளி கிராமிற்கு 20 ரூபாய் என்பது குறைந்து ஒரு கிராம் 280 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பூர்ணிமா, தகவல்களை வழங்கியமைக்க நன்றி குணசுந்தரி.